டேஸ்டியான ரவா தோசை, அதுவும் மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம் ரவை எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 கப்பு, மைதா மாவு 1/4 கப்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். மிளகு வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 முந்திரி பருப்பை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ரவா தோசைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. மாவு திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறப்ப கரெக்டாக வரும். இன்னமுமே மாவு தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறப்ப கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் தோசை ஊற்றுவோம். ரவா நல்லா 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 1 கப்பு துருவின தேங்காய். இந்த சட்னிக்கு தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கலையை கம்மியாகவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு. கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். சட்னியை தாளிச்சாச்சு. இப்போ அடுத்து எப்படி ரவா தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ரவா 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. இன்னமுமே தண்ணியாக இருக்கணும் தோசை மாவு. மாவு ரொம்ப திக்காக இருக்குது. ரவை வந்து நல்லா தண்ணி இழுத்துருச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். தோசை சட்டி நல்லா சூடேறட்டும். நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா சலசலன்னு சத்தம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம தோசை சட்டி நல்லா சூடாக இருக்கணும். அப்போதான் நம்ம ரவா தோசை உடையாமலும் கரெக்டாக வரும். கல் நல்லா சூடாக இருக்கு. மாவு வந்து நடுவில் ஊற்றக்கூடாது, இப்படி ஓரத்தில் இப்படி ஊற்றணும்.
எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தோசைக்கு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு 2 சிம்பிள் டிப்பு தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் நீங்களும் பர்ஃபெக்டான ரவா தோசை செய்யலாம். என்னென்னா கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும், அப்போ நீங்கள் ஊற்றணும். 2வது மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அந்த 2 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கரெக்டான பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வீட்லேயே செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.